பெண்கள் பாடுவதற்கு ஏற்கனவே உரிமை இருந்ததா? பாடுவதற்கு கோயிலுக்கு செல்வதை விடுங்கள். ஆண்கள் பாடுவதற்கு உரிமை இருந்ததா? ஆண்டுதோறும் மார்கழியில் நடக்கிறதே தியாகராய ஆராதனை, அதிலே பார்ப்பனர்கள் அல்லாமல் வேறு யாரையாவது பாட விட்டார்களா? தண்டபாணி சேசிகர் என்கிற பார்ப்பனர் அல்லாத ஒருவர் பாடல் பாடியதற்காக, சட்டை போட்டு பாடல் பாடியதற்காக அவரை அடித்தார்கள். அதன் பிறகு பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்கிற ஒரு சுயமரியாதை இயக்க தோழர் தான் அவருடைய மேல் சட்டையை போட்டு பாட வைத்தார். KP சுந்தராம்பாள் முருகருடைய பாடல்களை எல்லாம் பக்தி பாடல்களை பாடியவர், அவரை மேடை ஏறக்கூடாது என்று தடுத்தார்கள். புனிதம் கெட்டுவிடும், தீட்டாகிவிடும் என்று. உண்மையில் தாடிக்காரன் பேத்தி என்று பாடுகிறார் அல்லவா இசைவாணி அவர்கள். அந்த தாடிக்காரர் பெரியார் தான், கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான். கடவுள் இல்லை என்றாலும் அவர்களுடைய உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழிசை மாநாடு நடத்தினார்.